இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் அந்த ஆரம்ப புள்ளி. அந்த டீவியேஷனை ரெக்டிஃபை பண்ணணும்னா அந்த செல்லு வந்து அப்படி பிரிஞ்ச செல்லுங்களை அப்பயே அதை வந்து அதோட ஃபங்க்ஷனை நிப்பாட்டினா மேற்கொண்டு அது குஞ்சு பொறிச்சு வளருமா? வராது இல்லையா? அந்த போலரைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த கரண்ட், செல் கரண்ட்டு, அந்த செல் கரண்ட்டை அப்படியே டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த மேக்னெட்டோட ரேர் மேக்னெட்ஸோட பவர். அதை தான் இப்போ கண்டுபிடிச்சாங்க. அதை கொண்டு போங்க மேலே. அதுதான் பார்த்தேன், காமிக்கிறேன், ப்ரூஃப் காமிக்கிறேன். கீழே வாங்க, கீழே. இதுதான் அந்த என்டின்ற ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலா. நியோடைமியம்ன்றது, இந்த நியோடைமியம் என்ற ஒரு மெட்டீரியல் நம்ம பிளாட்டினம் மாதிரி, கோல்டு மாதிரி, எல்லாத்தையும் மாதிரியுமே ஒரு 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 உலோகம் தான். அது கூட வந்து போரான் இருக்குது, போரான் ஜாயின் பண்ணியிருக்கோம், நியோடைமியம் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த பவரை கொடுக்குது. இந்த மேக்னெட்டிக், இந்த பவர் வந்து இயற்கையாகவே அதுக்கு வந்துக்கிற அந்த பவர். இந்த பவர் கொஞ்சம் அப்படியே கீழே பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாடியில் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னட், ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னட்னா இப்போ சார் டெஸ்ட் பண்ணி காமிச்சாங்க இல்லையா, வச்சு வைக்கல, அதோடைய அப்படியே டூப்ளிகேஷன் செல் லெவலில், ஒரு செல் லெவலில் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கொஞ்சம் அது பெரிய பிக்சரை காமிக்கிறேன். பட் நியோடைமியம் என்ற அந்த மேக்னட்ஸோடைய ரோல் ஒரு ரத்த குழாயில் அந்த செல்லில் அதோட ஃப்ளோவை எப்படி ரெக்டிஃபை பண்ணுது. அடுத்து கொடுங்க, அடுத்து நெக்ஸ்ட். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்மளுடைய ரத்தம் இல்லை, ரத்தம் வந்து புளிப்பாக இருக்குமா உப்பாக இருக்குமா? யாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா ரத்தத்தை? டக்குன்னு போயிட்டு வாயில் வச்சுக்கோமா இல்லையா? குழந்தைங்களாம் ஏதாச்சும் வெட்டிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? அப்போ அது புளிப்பாக இருக்குமா உப்பாக இருக்குமா? லைட்டாக உப்பாக இருக்கும். அதுதான் அல்கலைன் பிஹெச்னு சொல்லுவாங்க. அல்கலைன் பிஹெச், ரைட்டா? அந்த பிஹெச் தான் 7.3. ஒரு பிஹெச்ன்றது வந்து ஒரு 7ன்றது வந்து ஒரு நடுநிலை. வாட்டர் வந்து புளிப்பாகவும் இருக்காது உப்பாகவும் இருக்காது. கரெக்டான வாட்டர் வந்து பிஹெச் 7, நடுநிலையான ஒரு பிஹெச்ன்றது ஒரு அமிலத்தன்மை. அது ஸ்லைட்டாக ஒரு காரத்தன்மையோடு இருக்கிறது ரத்தத்தோட ப்ராப்பர்ட்டி. அது எவ்வளோக்கு எவ்வளோ காரத்தன்மை, உப்புத்தன்மை அதிகமாகுதோ அது கெட்டுப்போன ரத்தம். இந்த ரத்தம் கெட்டுப்போன ரத்தம். நல்ல ரத்தம் தான் உடம்புல ஓடிட்டு இருக்கா. டே திட்டுவாங்களா இல்லையா? உடம்புல நல்ல ரத்தம் தான் ஓடுதாடா, அவ்வளோ சொல்லுவாங்க. ஒன்று ஒரு குண்டு சொல்லி குத்தி அவன் தப்பி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அது உப்பு உரைக்குதா, கெட்டு போகிற ரத்தமா இல்லையா? ஒய் பிகாஸ் ரத்தத்தில் வந்து பிஹெச் தான் இம்பார்ட்டண்ட்டு. அந்த பிஹெச் வந்து பேலன்ஸ் பண்ணாலே ரத்தத்தில் பாக்டீரியாஸால் வளர முடியாது. பாக்டீரியாஸால் இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு பிரின்சிபல். ஒரு பாக்டீரியா, சளி பாக்டீரியா தொண்டைக்குள்ளே போகுது, நம்ம உப்பு தண்ணி வச்சு கொப்பளிக்கிறோம். சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு தண்ணி வச்சு காகல் பண்ணுங்க சொல்கிறோமா இல்லைங்களா? அப்படியே ரிலீஃப் கிடைக்கும். அந்த உப்பு தன்மையில் அந்த பாக்டீரியா வந்து சொல்லிங் ஆகி வெடிச்சிடும். செல் மெம்பரேன்லாம் டேமேஜ் ஆகிடும். பாக்டீரியாவில் தங்க சர்வே பண்ண முடியாது. இதான் பேசிக். அப்படி இருக்கும்போது ரத்தத்தில் வந்து அந்த உப்புத்தன்மை ஃபுல்லாச்சுன்னா இங்கே தான் சின்ன டிஃப்ரென்ஸு. ஃபுல்லாச்சுன்னா பாக்டீரியா என்ன பண்ணும்? செல்லுக்குள்ளே போயிடும். எங்கே போயிடும்? செல்லுக்குள்ளே போயிடும். செல்லுக்குள்ளே வந்து அமிலத்தன்மை, செல்லுக்கு வெளியே காரத்தன்மை, பேலன்ஸ். இதுதான் பயங்கரமான ஒரு சயின்ஸு. அந்த டக்குன்னு அந்த பாக்டீரியா செல்லுக்குள்ளே போயிட்டுனா அதுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை வச்சு குளுக்கோஸை வச்சு வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் அந்த செல்லை வந்து பயங்கரமாக பேலன்ஸாக வச்சுருந்தோம் அப்படின்னா, நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. பட் என்கிட்ட கேள்வி கேட்கலாம், புரியாதவங்க கண்டிப்பாக கேள்வி கேட்கலாம். நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு சர்க்கரை வியாதியை பற்றியோ, ரத்த கொதிப்பை பற்றியோ, வியாதியை பற்றியோ, கேன்சரை பற்றியோ இல்லை. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற பல மில்லியன் செல்லில் இருக்கிற ஒரே ஒரு செல்லை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? அது நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ காட்டுறேன் பாருங்க. இந்த செல்லு கீழே போகும். இதுதான் இன்னும் கொஞ்சம் இதுதான் ஒரு செல். ரொம்ப சிம்பிளான டயக்ராம். அந்த செல் வந்து ஹெல்த்தி செல். அதுக்கு வெளியில் வந்து ஒரு பக்கம் ப்ளஸ்,
ஒரு பக்கம் மைனஸில் இருக்கும், அதுக்கு உள்ள ஆப்போசிட்டில் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். இப்படி இருக்கும்போது தான் செல் வந்து முழுவதுமான பாதுகாக்கப்பட்ட செல். இது நம்ம உடம்புல எல்லாத்துலேயுமே இன்க்ளூடிங் இசிஜி எடுத்து பார்த்தோன்னா நமக்கு அலையாக வருது இல்லையா, அது என்னன்னா அது கரண்ட்டு தானே. இங்கே கையில் வைக்கிறாங்க, காலில் வைக்கிறாங்க. பிரெயினில் எடுத்து பார்க்கும்போது அலையாக வருது இல்லையா, நத்திங் பட் கரண்ட்டு. அந்த கரண்ட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா -70 மில்லிவோல்ட்டு, மேக்ஸிமம் -70 மில்லிவோல்ட்டு. -70 இருக்கும், +73 மாறி வந்துட்டு இருக்கும். அது டப்புன்னு அடிக்கும், ஓடிட்டு இருக்கும். அது மாதிரி ஒரு செல்லும் ஒரு துடிப்பு இருக்கும், இன்க்ளூடிங் கிட்னி ஃபில்டர் வரைக்கும் அந்த மேக்னெட்டிக் கரண்ட் இருக்குது. அந்த மேக்னெட்டிக் கரண்ட் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா தான் செல்லு டிசீஸ் எல்லாம் மாறுது. ஸோ அந்த அயானிக் சேஞ்சஸ் வரும்போது அந்த செல்லெல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் போகுது. இப்போது இந்த சுச்சுவேஷனில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம், அதுக்கு ஒரு டோசேஜ் இருக்குது. 2 அதிகபட்சம் 2000 காஸ் பவர்ஸ் அதிகபட்சம். நிறைய டோஸ் இருக்குது, ஒரு டோஸ் இருக்குது. பட் அது வந்து லாங் ரன்னில் நம்ம அடுத்த டீப்பாக சப்ஜெக்டில் உள்ளே போகும். பட் பேசிக் இதான். அந்த மேக்னெட்டை வச்சு நம்ம ட்ராக் பண்ணுறோன்னா இந்த பக்கம் வந்து உள்ளே இருக்கிற மைனஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்துடுமா இல்லையா, ப்ளஸ் அயன்ஸ் ஒரு பக்கம் வந்துடும். ஸோ செல் வந்து ஹெல்த்திஸ் எல்லாம் கரெக்ட் ஆகிடுது. இந்த கரெக்ஷனை எந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும்? எல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்களை போயிட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியும்? ஒரு எனர்ஜி மூலமாக தான் பண்ண முடியும். இந்த எனர்ஜி ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம். என்னென்னா நம்ம வந்து இவ்வளோ மூச்சு கொடுத்து இந்த விஷயத்த பேசணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தான் போய் நம்ம அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணவே பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம இப்போ ஆகிட்டோம். கரெக்டுங்களா? தலைவலி வந்தால் தான் மாத்திரை போடுறோம். நல்ல நம்ம மாத்திரை போடுறோமா? போடுறது கிடையாது. மாத்திரை அவசியம் கிடையாது. அப்போது ஏன் தலைவலி வருது? இப்போ யாருக்காவது இப்போ தலைவலிக்குதா? கம்ஃபர்டபுளாக தான் இருக்கீங்க, பட் கண்டிப்பாக தலைவலி வரும் இல்லையா, நாளைக்கு இன்றைக்கி வச்சோம். ஸோ யோசித்து பார்த்தோம்னா ஏதோ டென்ஷனாக இருக்கும், ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஃபோன் கால்ஸாக இருக்கும், பணத்தொல்லையாக இருக்கும், ஏதாச்சும் வீட்டில் பிரச்சனையாக இருக்கும், ஏதோ சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிதான் நமக்கு தலைவலி ஆகிட்டு டென்ஷன் ஆகிறோம். அந்த டிஸ்டர்பன்ஸுக்கு காரணமே இந்த செல்லோட போலரைசேஷன் மாறுறது தான். நல்ல தூக்கம் இருந்தாலே, நல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலே, ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே இந்த போலரைசேஷன்ஸ்லாம் வந்து வராது. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே ஒரு டிசீஸோட ஆரம்ப புள்ளி அந்த செல்லுக்குள்ளே நடக்கிற மின்காந்த பரிமாற்றங்கள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டர்பன்ஸில் வர இனிஷியேஷன் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து எல்லாம் டேமேஜ் ஆகிட்டு வர்றது அப்படின்றது தான் இது ஒரு பாயிண்ட்டு. அப்படி கீழே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 பாயிண்ட் லெசன்ஸ் மாதிரி தான் நம்ம இதை பற்றி இதோட விளைவுகள்லாம் என்ன, ரொம்ப வெறும் 4 பாயிண்ட் தான். ஒரு பாயிண்ட்டு, ஒரு செல்லு வந்து போலாரிட்டின்னு சொல்லுவாங்க. போலாரிட்டி அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் போலாரிட்டி. அவங்க செல்லோட போலாரிட்டி டிஸ்டர்ப் ஆச்சுன்னா செல்லு டிஸ்டர்ப் ஆகுது. சர்க்குலேஷன்ஸ் ஆக்சிஜன் நம்ம என்ன தான் நம்ம வந்து பண்ணாலும் எவ்வளோ லட்சக்கணக்காக நம்ம ஒரு ஆடி காரையை வாங்கி வச்சுருந்தாலும் பெட்ரோல் தானே இம்பார்ட்டண்ட். பெட்ரோல் மீன்ஸ் எனர்ஜி. பேட்டரி இருக்கலாம், கரண்ட் ஆகலாம், இருக்கலாம், சம் எனர்ஜி. அந்த எனர்ஜி இல்லைன்னா அந்த கார் ரன் ஆகாது இல்லையா. அது நம்ம உடம்புல எனர்ஜியை கொண்டு போய் சேர்க்கறது ஹீமோகுளோபின் மட்டும்தான். அப்போ எனர்ஜி ஃபியூல் என்னது ஆக்சிஜன் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆக்சிஜன்லாம் நம்ம வாழவே முடியாது. பேசிக், ரொம்ப பேசிக். அப்போது அந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டை வந்து செல்லுகளை கொண்டு போயிட்டு வர அந்த ஒரு டிராஃபிக் இருக்கு இல்லையா, அந்த டிராஃபிக் வந்து ஆன் டைமில் கரெக்டாக டெலிவரி ஆகணுமா, அது வந்து கசாமசாந்து டிஸ்டர்ப் ஆகி டெலிவரி ஆகணுமா, இந்த டிராஃபிக்கை யாரும் வந்து கிளியர் பண்ணி கொண்டு போகிறது. அப்போ அந்த டிராஃபிக் அந்த போகிற சர்க்குலேஷன் பாத்தில் வந்து என்ன விதமான பிரச்சனைகள்லாம் வருதுன்னு நம்ம யோசிக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை என்ன பண்ணுறது அப்படின்னா அப்படியே கீழே வாங்க சார், அப்படி கீழே அவ்வளோ கீழே நீங்கள் மேலே போகணும், நீங்கள் மேலே போகணும். என்னப்பா நெக்ஸ்ட் லைட், நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதுதான் விஷயம். ஸோ நம்மக்கிட்ட வந்து நல்ல ஆக்சிஜன் இருக்குது, நல்ல ஹீமோகுளோபின் இருக்குது, நல்ல கறி, மீன், முட்டை, சிக்கன் என்னென்னமோ சாப்பிட்ருக்கோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, உடம்புக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா, அந்த டிரான்ஸ்போர்ட்டில் இந்த இப்படி ஃபஸ்ட்டில் இங்கே இருக்கிற மாதிரி இந்த அணுக்கள் இதில் இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் ஹீமோகுளோபின் சிகப்பணுக்கள் வச்சிங்களேன். நான் சொல்கிறது எனர்ஜி லெவலில் சொல்கிறேன். சிகப்பணுக்கள், ரத்த சிகப்பணுக்கள், அதில் இருக்கிற ஹீமோகுளோபின் இருக்கிற ஹீம்னா என்ன, அயன்
மேக்னெட்டிக் ரெஸ்பான்ஸ் தானே. ஸோ அது எல்லாமே அந்த அளவுக்கு மைக்ரோஸ்கோபிக் லெவலில் அந்த ஒரு சப்ஜெக்டை பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஹீம் வந்து அது மாதிரி அது ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா அதோட லைன் எப்படி இருக்கும், அரேஞ்ச் ஆகி போச்சுன்னா எப்படி இருக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை அந்த செல்லுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத செல்லுக்குள்ளே போய் யார் பண்ண முடியும்? நியோடைமியம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக தான் பண்ண முடியும் அப்படின்றது தான் இது சயின்டிஃபிக்கான ஒரு ப்ரூஃப். இது வந்து பார்க்குறதுக்கு பெரிய வட்டமாக பெரிய ரவுண்டரோட தெரியும். ஆனால் இது நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு 1/10,000 மைக்ரான் சைஸ் ஒரு முடி இல்லை, தலைமுடி. இது வந்து 10,000 உடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு தலைமுடியை 10,000 கிழிச்சு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதோட சின்னது இந்த செல்லுங்களாம். ஸோ இது ஆனால் இந்த சென்சிட்டிவ் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த போலரைசேஷனில் அதோடைய செப்பரேட் ஆகிறது, ஆக்சிஜனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது, நியூட்ரியன்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இப்போ ஏன் அப்போ ஒரு மாரடைப்பே வந்தால் கூட கொலஸ்ட்ரால் போய் அடிச்சிட்டு இருக்கு, கொஞ்சோண்டு தான் கேப் இருக்குது. அந்த கொஞ்சோண்டு கேப்லேயும் இதுமாரி அடிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், எப்படி அங்கே வந்து சப்ளை ஆகும் அந்தாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட ஒரு உயிருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம போய் ஐசியூவில் தான் படுக்கணுமே தவிர அந்த டைமில் என்ன சுச்சுவேஷனில் என்ன எப்படி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. டோட்டல் எமோஷன்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அந்த விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ணி யூகம் பண்ணி, ப்ரிடிக்ஷன்னா யூகம், ஜாதகம் நிறைய வச்சுங்களேன், யூகம் பண்ணுறோம் ப்ரிடிக்ஷன் பட் சயின்டிஃபிக். இந்த ப்ரிடிக்ஷன் ப்ரூஃப் ஆச்சு. இதை வச்சு ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? ப்ரிவென்ட் பண்ண முடியும். ப்ரொமோட் பண்ண முடியுமா? இப்போ உங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு வந்து நாலேஜ் கொடுக்குறோம். இது மூணுமே கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையாக வந்தால் தான் நான் டாக்டரை போய் பார்க்கணும். ஸோ கியூரேட்டிவ், அப்புறம் கை கால் வந்து படுத்துட்டோம்னா தான் ரீஹபிலிட்டேட்டிவ். பக்காவில் வந்து படுத்துட்டாங்க தான் சப்போர்ட் என்னால தான் ரீஹபிலிட்டேஷன். ஸோ கியூரேட்டிவ், ரீஹபிலிட்டேட்டிவ்ன்ற 2 லேயரில் தான் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரிடிக்டிவ், ப்ரிவென்டிவ், ப்ரோமோட்டிவில் டாக்டர்ஸுக்கு வந்து ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குது. அதனால் டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனே டோட்டலாக ஒதுக்கி வச்சுட்டு இங்கே வந்து இந்த 3 டயரில் நான் ஒர்க் பண்ணுறதுல நான் வந்து உண்மையிலே பெருமைப்படுறேன். நான் வந்து ஃபேக்ட்ரிக்கெலாம் சீஃப், நிறைய ஃபேக்ட்ரிலாம் சீஃபாக இருப்பேன். அங்கே போய்ட்டு ஆடிட் பண்ணுவேன், எம்ப்ளாயிஸோட ஹெல்த்லாம் மானிட்டர் பண்ணுவேன், அப்புறம் நிறைய ஃபுட்டு இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சைடு சப்ஜெக்ட்டு. இங்கே வந்து இயற்கை விவசாயம், பாரம்பரிய உணவு, பாரம்பரிய மருத்துவ முறைகள், ஹோலிஸ்டிக் தெரப்பி, அதில் வரும்போது தான் ஐயா ராமலிங்கம் ஐயா என்னை வந்து போனாங்க. நிறையா பையங்களாக இருக்காங்க. இவங்களுடைய அனுபவத்தில் இந்த சப்ஜெக்டை கையில் கொண்டு போய் கொஞ்சம் ரிசர்ச் டெவலப் பண்ணலாம் அடுத்து கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன். இப்போ இந்த சின்ன அப்படிக்கலாம், இது வந்து ஒரு சின்ன கம்பேரிசன். இந்த சின்ன கம்பேரிசன் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து உடம்புல இருக்கும்ன்றதுக்கான ஒரு சயின்டிஃபிக்கான ப்ரூஃப். ஹியூமன் பிரெயினில் இருக்குது அப்படின்னா 10⁻⁻ -10 காசு இதெல்லாம் இருக்குது, இடத்துல 25 காசு இருக்குது. ஆனால் இந்த நியோடைமியம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 2000 டைம்ஸ் பவர்ஃபுல். எத்தனை டைம்ஸ் பவர்ஃபுல்? 2000 டைம்ஸ் பவர்ஃபுல். பட் இந்த பவர்ஃபுல் நம்ம என்ன சொல்கிறோம், பவருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு கரண்ட்டு, இந்த கரண்ட் வந்து 210 வோல்ட்டு, இப்போ செல்லில் இருக்கிற கரண்ட்டு 1.5 வோல்ட்டு, ஷாக் அடிக்காது, உயிர் போகாது. 240 வோல்ட்டில் வந்து தொட்டா ஷாக் செத்து போயிடுவோம். அப்போ இவ்வளோ பவர்னால் இவ்வளோ தூரம் இதுவா? பவர் மேலே போக போக வந்து டேஞ்சரா? அப்படி இல்லை, இதெல்லாம் வந்து லாகரிதமிக் பவர்ஸ். அப்படின்னா என்னன்னா, பவர் கூட 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 அதோட எஃபெக்ட்ஸ் அதிகமாகும், அதோட பெனிஃபிட்ஸ் அதிகமாகும்.